பெண்கள் பகுதி. ये जो महिला की बाग है, விடுதலை நாயகனாக இயேசு கிறிஸ்து நம்ம கீழே வந்திருக்கிறார். அவர் யாருக்கெல்லாம் விடுதலை கொடுத்தார் என்பதை இந்த வேதத்தின் அடிப்படையிலிருந்து நாம் பார்க்க போகிறோம். இவர் கடவுள், இவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர்னு இவருக்கு தெரியும். ஆனா वो किसी को मुक्ति दिया करके शास्त्र के द्वारा हम देखने वाले இது மற்றவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக அவர் என்ன பண்றாரு, சின்ன ஜபத்தை செய்யறாரு. இது வானத்தின் வாசல் என் இயேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. प्रभु की पवित्र नाम की महिमा हो. பெண்கள் பகுதி. ये जो महिला की बाग है, பெண்களுக்கான ஒரு செய்தியை தேவனிடத்திலிருந்து கொண்டு வந்திருக்கிறோம். जो महिलाओं के लिए एक संदेश परमेश्वर के पास से हम लाए हैं. நாம் சிறிய ஜபம் செய்து ஆரம்பிப்போம். हम छोटे से एक प्रार्थना करेंगे. हम परमेश्वर पिता, हम आपको धन्यवाद करते हैं इस समय आज की जो कार्यक्रम को परमेश्वर हम आपके हाथ में सौंपते हैं. इस महिलाओं के जो परमेश्वर प्रोग्राम को परमेश्वर आप आशीष कीजिए. हर जो देखने वाले आपके बच्चों को भी परमेश्वर आशीष कीजिए. जो हम गाने वाले गीत को भी आशीष कीजिए. उनके द्वारा, गीतों के द्वारा आप आपके बच्चे के साथ बात कीजिए और वचनों के द्वारा परमेश्वर देखने वाले हर एक हृदय में ये वचन कार्य करने के लिए आप कृपा कीजिए. जो कुछ वचन आप परमेश्वर आप देते हो, पवित्र आत्मा हमसे बात करने के लिए, हमें अगुवाई करने के लिए आपके हाथ में सौंपते हैं. आज से लेकर परमेश्वर अंत तक अपनी हाथ हमारे संग रहने के लिए हम विनती करते हैं. यीशु मसीह के नाम से पिता, आमीन. உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். अब सभी को यीशु मसीह के नाम से हम स्वागत करते हैं. நாம் ஒரு சிறிய பாடலை பாடி செய்தி ஆரம்பிப்போம். हम अभी छोटा गीत गाकर संदेश को शुरू करें. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம்.
हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। விடுதலை நாயகனாகிய இயேசு கிறிஸ்து நம்ம மத்தியில வந்திருக்கிறார். जो मुक्ति का नायक यीशु मसीह हमारे बीच में आए हैं, அவர் யாருக்கெல்லாம் விடுதலை கொடுத்தார் என்பதை இந்த வேதத்தின் அடிப்படையிலிருந்து நாம் பார்க்க போகிறோம். वो किस किसी को मुक्ति दिया करके शास्त्र के दौरे में हम देखने वाले हैं। அவர் விடுதலையாக்குகிற தேவன். वो छुटकारा देने वाला परमेश्वर है। நம் வியாதியில இருந்தாலும், हम बीमारी में हो सकते हैं, நம் கடன் பிரச்சனையில இருந்தாலும், यदि कर्ज में हो, பல கஷ்டங்கள்ல இருந்தாலும், कहीं कष्ट में हो, கர்த்தர் நம்மை விடுதலையாக்குகிற தேவன். प्रभु हमें छुटकारा देने वाला परमेश्वर है। அவர் பணக்காரர், ஏழை, ஜாதி இதையெல்லாம் பார்க்கிற தேவன் அல்ல. वो अमीर गरीब मतलब जाति को देखने वाला परमेश्वर नहीं है। எல்லாரையும் ஒரே மாதிரியாக பார்த்து ஒரே போல விடுதலையாக்குகிறார். सभी को एक समान देखकर सबको छुटकारा देने वाला परमेश्वर है। வேதத்திலிருந்து ஒரு நபரை நாம் பார்ப்போம். शास्त्र से एक व्यक्ति को हम देखेंगे। லூக்கா 13ஆம் அதிகாரம் लूक 13वां अध्याय 12ஆம் வசனம். उसमें 12 वचन நான் வாசிக்கிறேன். हम पढ़ते हैं। இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். यीशु ने उसे देखकर बुलाया और कहा, ए नारी, तू अपनी दुर्बलता से छूट गई। तब उसने ऊपर हाथ रखे और तुरंत सीधी हो गई और परमेश्वर की बड़ाई करने लगी। இங்கே ஒரு பெண்மணியை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். यहाँ पर एक स्त्री को परमेश्वर चंगा करता है। அவள் 18 வருடமாக குனிந்தவளாகவே இருந்தாள். वो 18 साल तक कुबड़ी का स्त्री थी। அவளால் நிமிர்ந்து பார்க்கவே முடியவில்லை. वो सीधा ओके खड़े देखने के लिए नहीं होती उसको। பின்னாடி வசனங்கள் கர்த்தர் சொல்லுகிறார், பிசாசு அவளை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான் என்று. शैतान उसको जो गुलामी में रखा करके पीछे वचन में लिखा है। அப்போ தெளிவாக தெரிகிறது, சாத்தான் அவளை பலவீனப்படுத்தி வைத்திருந்தார். स्पष्ट रूप से मालूम पड़ता है कि शैतान ने उसको दुर्बलता से पकड़ा किया है। அவளால் இந்த அழகான உலகத்தை பார்க்க முடியவில்லை. उनको ये अच्छा दुनिया को देखने के लिए नहीं होता। தன் பிள்ளைகளை நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை. उनको बच्चों को सीधे देखने के लिए नहीं होता है। தன் குடும்பத்தை நிமிர்ந்து பார்க்கவில்லை. उनके परिवार को देखने के लिए नहीं होता है। அப்படியாக அவள் அடிமைப்படுத்தப்பட்டு ஒரு குனிந்த நிலைமையிலே இருந்தாள். ऐसा ही गुलामी में एक कुबड़ी की तरह होती थी वो। கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையில வந்த போது, கர்த்தர் அவள் மேல் கரங்களை வைத்த போது, அந்த அட்ட டைம்லயே அவள் அவளுடைய கூனிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நிமிர்ந்து பார்த்தாள். प्रभु उनके जीवन में आते समय, प्रभु उनके ऊपर हाथ रखते समय उसी क्षण में वो कुबड़ी स्त्री सीधे होके चंगा हो गई। இன்னும் என்னென்ன கூனிலிருந்து மக்கள் அடிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறாங்க, ஏன் அவங்களால நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை என்று நாம் ஒரு சில வசனங்களை தியானிப்போம். और भी लोग कितने जो तरीके कुबड़ी में मतलब सिर झुका हुआ है, वैसा हम देखने वाले हैं शास्त्र में। இன்றைய நாட்கள்ல பெண்கள் அதிகமாக இந்த மாதிரி காரியங்கள்ல ரொம்பவே அவங்க கவலையினால, கஷ்டத்தினால, கடன் பிரச்சனை, எல்லா வித மூட்டைகளையும் அவங்க முதுகின் மேல வைக்கிறதுனால அவங்க கூனி போய் இருக்கிறாங்க. इन दिनों में बहुत सारी स्त्री लोग उनके जो परिवार के कष्ट, जो बहुत सारी तकलीफ, जो वेदना को उनके ऊपर उठा के जो सहती है, इसलिए उनको सिर देखी नहीं होने मतलब देखने नहीं होता है उनको। அவங்களால நிமிர்ந்து பார்த்து சந்தோஷமா இருக்க முடியல. उनको सीधे होके देखने के लिए खुशी में रहने के लिए नहीं होता है। எனக்கு இந்த பாரதியார் சொன்ன இந்த ஒரு அடி ரொம்ப 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 பிடிக்கும். मुझे एक जो बारदियार जो कहा हुआ है कहावत मुझे बहुत पसंद है। நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை. जो सीधा देखने वाला जो चाल चलन, वो अच्छा चलने वाला रास्ता है। இது பெண்களுக்காக அவர் சொல்லி இருப்பாரு. ये महिलाओं के लिए उन्हें कहा है। ஏன் நம்ம குனிந்தே போக வேண்டும்? क्यों हम झुके जाना है? நாம் நிமிர்ந்தவர்களாக, நம்ம ஒரு தைரியசாலியாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். हम जो सीधे होकर एक हिम्मत के साथ रहने के लिए परमेश्वर हमें कहता है। பாருங்க, இங்க ஒரு விபச்சார ஸ்திரியை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். यहाँ पर एक जो वेश्या के बारे में हम परमेश्वर कहता है। யோசுவா 2ஆம் அதிகாரம் यहोशू 2 अध्याय 4ஆம் வசனம். उसमें 4 वचन। அந்த ஸ்திரீ அவ்விரண்டு மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒளித்து வைத்து, மெய்தான் என்னிடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள், ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது. उस स्त्री ने दोनों पुरुषों को छिपा रखा और इस प्रकार कहा, मेरे पास कई पुरुष आए तो थे,
परंतु मैं नहीं जानती थी कि वे कहाँ के थे। இங்க யோசுவா இந்த 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசன கடைசி பகுதியில படிக்கும்போது அவள் யார் என்பதே தெளிவாக நமக்கு தெரிகிறது. यहोशू पहला अध्याय अंतिम वचन हम पढ़ते समय वो कौन है करके हमें मालूम पड़ता है। அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். वो लोग जो राहाब करके एक वेश्या के घर में जाकर वहाँ पर मतलब वहाँ पर रहने लगे। யார் எதுக்காக அங்க ராகாப் என்னும் வேசியுடைய வீட்டுல தங்க வேண்டும்? उन लोग क्यों राघव वेशी के घर में वास करना चाहिए था? யோசுவாவுடைய காலத்துல यहोशू के दिन में கர்த்தர் சொல்லியிருந்தாரு, நான் கானான் தேசத்தை உங்களுக்கு தருவேன் என்று. प्रभु ने कहा था मैंने कानान देश को आपके हाथ में देंगे करके। மோசே மரித்து போனார். मूसा मर गया। அவருடைய பொறுப்பு யோசுவாவுக்கு வந்தது. उनका जो कार्य यहोशू के ऊपर आ गया। யோசுவா அதற்கான எல்லா காரியங்களையும் தயார் செய்து கொண்டிருக்கிறார். योशुआ उनके जो सब कार्य तैयार कर रहा था। இப்ப எரிகோ என்கிறதான ஒரு மதில் சுவர் அவர்களுக்கு எதிராக நிற்கிறது. अभी एरिगो करके एक शहर उनके लिए एक रुकावट है। அது ஒரு பெரிய அந்த கானான் தேசத்தை ஆண்டவர் தருவேன்னு சொன்னாரு. जो कानान देश को प्रभु देगा करके कहा था। இப்ப அந்த கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா முதல்ல இந்த எரிகோவை அவங்க தகர்க்கணும். अभी कानान देश में प्रवेश करना है तो पहला एरिगो शहर को नाश करना है। இந்த எரிகோ பயங்கரமாக பெரிய ஒரு வால் அப்படின்னா ரொம்ப என்ன சொல்றது ஒரு பாதுகாப்பா கட்டப்பட்ட ஒரு வால். ये एरिगो शहर बहुत बड़ा जो दीवार है मतलब एकदम सुरक्षितता में बना गया जो गढ़ है। ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்ல போனா இந்தியாவுக்குள்ள நுழையணும்னா நம்ம அந்த இமயமலையை தாண்டி தான் இங்க வரணும். अभी इंडिया में जो प्रवेश करना है तो हमारी जो हिमालय पर्वत को पार करके हम आ सकते हैं। இப்ப இமயமலை இந்தியாவுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்குது. जो हिमालय पर्वत इंडिया के लिए एक सुरक्षित है। அதே போல கானான் தேசத்திற்கு எரிகோ பட்டணம் அது ஒரு பட்டணம், ஆனா அதுல ஒரு மதில் சுவர் அதை சுற்றி கட்டி இருக்கிறாங்க, அது பாதுகாப்பா இருக்கு. एरिगो शहर एक जो शहर है वो कानान देश के लिए वो सुरक्षितता के लिए बनाया गया है। இது அழிக்கும்படியாக இவங்க முதல்ல அதை எப்படி அழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. अभी उसको नाश करने के लिए कैसे नाश करेंगे करके पहला जो योजना करते हैं। அதனால 2 மனுஷரை கூப்பிட்டு யோசுவா என்ன பண்றாரு, நீங்க முதல்ல போய் அந்த எரிகோ பட்டணத்துல அங்க இருக்கிற மனுஷங்க எப்படி இருக்கிறாங்க, நம்ம யுத்தம் செஞ்சா சீக்கிரமா நம்ம அதை பிடிக்கலாமா, அங்க இருக்கிறவங்களுடைய அந்த கெப்பாசிட்டி எப்படி இருக்கு அப்படின்னா உங்களுடைய திறமைகள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நீ போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. इसलिए यहोशू क्या करता है 2 मनुष्यों को चुनकर वहाँ भेजता है कि वहाँ एरिगो के नगर के जो शहर के लोग कैसे हैं, उनकी ताकत कैसे है, उनकी हिम्मत कैसे करके जो बस सब देखने के लिए भेद करने के लिए उन्हें भेजता है। அப்போ இந்த எரிகோ பட்டணத்துக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடியே வாசல்லையே இந்த வேசியுடைய வீடு இருந்துச்சு. अभी एरिगो नगर शहर के लिए जो प्रवेश करने के पहले ही ये वेश्या के घर है। அப்போ அவங்க இருட்டினபடினால ஒரு சாயங்கால வேலையானதுனால அவங்க தங்குறதுக்காக ஒரு வீடு தேடி அந்த வேசியின் வீட்டுக்குள்ள போனாங்க. उन्होंने जो मतलब बहुत शाम हो गया इसलिए रात होने वाला है, इसलिए एक जो मतलब वाश करने के लिए एक वेश्या के घर में प्रवेश किए थे। அந்த காலத்துல எல்லாம் பச்சார ஸ்திரீகள் மோஸ்ட்லி ஒரு புறம்பான இடத்துல தான் தங்கி இருப்பாங்க, அப்படின்னா ஒரு ஒரு செப்பரேட்டான பிளேஸ்ல. அதே போலதான் அந்த ராகாப்பும் இருந்தா. उन दिनों में वेश्या लोग व्यभिचारी लोग जो अलग जगह में जो वास करती थी, उसी तरह एक रागाप वेश्या भी एक जो अलग जो स्थान में घर में वास करती थी। பாருங்க, எல்லாருடைய வீடு மூடி இருந்தாலும் அந்த அவங்க விபச்சாரியினுடைய வீடு திறந்தே தான் இருக்கும் ராத்திரியில. सबके घर मतलब बंद पड़ता था, लेकिन जो व्यभिचारी वेश्या के घर सिर्फ खुला रहता था। ஏன்னா அவங்களுக்கு அவங்க வேலையே ராத்திரியில தான் இருக்கும், क्योंकि उनका काम ही सिर्फ रात में होता है। அப்போ இப்படிப்பட்ட ஒரு ராகாப் என்னும் வேசிய கர்த்தர் தொட்ட உடனே அவளுடைய குணம் மாற்றப்பட்டு அவள் ஒரு எப்படி கர்த்தருடைய பிள்ளையாக மாறி அவளுக்கு இருந்த அந்த தலை குனிவு அந்த குனிந்த வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி கொடுக்கிறார். जैसा ये जो व्यक्ति जो मतलब वो स्त्री रागाप की जो जिंदगी मतलब सिर झुका हुआ जो परिस्थिति जिंदगी को परमेश्वर आकर कैसे उनको छू कर उनको जीवन को बदल करके हम देखते हैं. பாருங்களேன், மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா விபச்சார ஸ்திரீங்களுக்கு எல்லா நியூஸும் தெரியும், இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஏதாவது அவங்கள ட்ரேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. அதே மாதிரி எல்லா நியூஸும் அவங்க சேகரித்து வைத்திருப்பாங்க. जो कई जो विपचारी स्त्री लोग को सब जो संदेश मालूम पड़ता है कि कहाँ का क्या होता है, किधर क्या होता है करके, क्योंकि गवर्नमेंट आके कुछ उसके ऊपर हत्या करेगा तो मतलब वो सब याद करके वो समझ कर वो लोग
मतलब संदेश को याद करके रखते हैं। அப்போ இந்த ராகாப்புக்கு தெரிஞ்சிருந்தது இவங்க வந்திருக்கிறவங்க வந்து யாருடைய பிள்ளைங்க யோசுவா அனுப்பி இருக்கிறாரு, இவங்களுக்கு கர்த்தர் வந்து இந்த கானான் தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. அதனால இந்த எரிகோ பட்டணத்தை இவங்க எப்படியாவது கைப்பற்றிடுவாங்க. நம்ம இங்க இருக்கிற ஜனங்க இங்க பலசாலிகளா இருந்தாலும் அதை விட இவங்க வந்து பலசாலிகளா இருக்கிறாங்க. அதனால இந்த எரிகோ பட்டணத்துக்கு அழிவு நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராகாப்பின் வேசிக்கு தெரிந்தது. ये राघव वेशी को मालूम पड़ता था कि जो यहोशू करके दो व्यक्ति को भेजा है कि भेद करने के लिए, क्योंकि परमेश्वर ने इस नगर को नाश करने वाला है, उनके हाथ में देने वाला है करके वेशी को मालूम पड़ता था. அந்த ரெண்டு மனுஷரையும் ராஜா இப்போ அந்த எரிகோ பட்டணத்து ராஜா கூப்பிடுறாரு. அப்படின்னா நியூஸ் போயிடுச்சு, இப்ப ராகாப் வேசியுடைய வீட்டுல தான் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. अभी राजा के पास ये संदेश पहुंच गया कि दो भेद करने के लिए आए थे वो लोग इस वेश्या के घर में है करके वो संदेश राजा के पास पहुंच गए. இப்போ இந்த ராகாப் வேசி என்ன பண்ணிட்டா, மேல இருக்கிற அறையில அவங்கள ஒளிச்சு வச்சுட்டு சொல்லிட்டா, நீங்க சீக்கிரமா போய் தேடுங்க, கண்டுபிடிச்சலாம், அவங்க இப்பதான் இருட்டுற நேரத்துக்கு தான் அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. अभी ये राघव वेशी क्या करता है, उन दोनों को ऊपर के स्थान में उनके छुपा के रखकर उन लोग आके पूछते समय उन्होंने कहा अभी उन लोग निकल गए हैं, तो अभी जाके उन लोग करके कहने लगे. அவங்க போன உடனே இவ சொல்றா, உங்களுடைய எல்லா நியூஸும் எனக்கு தெரியும், நீங்க வந்து இந்த எரிகோ பட்டணத்தை நிச்சயமா அழிக்க போறீங்க, ஏன்னா கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு, அதனால அவர் உங்களுக்கு கானான் தேசத்தை தருவேன்னு சொன்னாரு, அது நிச்சயமா தர போறாரு. இந்த எரிகோ பட்டணத்தை அழிக்கும் போது என்னையும் என்னுடைய தகப்பன் வீட்டாரையும் நீங்க என்ன பண்ணணும், காப்பாற்றணும், எங்களை நீங்க அழிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயவு எங்க மேல நீங்க தயவு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல் தாழ்மையா ஒரு ரெக்வெஸ்ட் பண்றாங்க. अभी ये विषय कहने के लगी, उन दोनों भेद करने के लिए आए थे उनके पास कहने लगी अभी आप जाने वाले हो, लेकिन परमेश्वर आपके हाथ में इस कानान देश को देने वाला है, यहाँ पे सब लोग जो मरने वाले हैं, नाश करने वाले हैं, इसीलिए जो मैंने आपको जो जैसा कृपा किया, दया किया, उसी तरह आप हमारे घराने हमारे पिता के घर को भी आप याद करके हमें बचा कर इस मतलब इस जो युद्ध से हमें बचा लो करके मतलब दीन नम्र होके उन्हें विनती करने लगी. பாருங்க, இந்த வசனங்கள் எல்லாம் யோசுவா 2ஆம் அதிகாரம் இந்த 12, 13, 14, 15 வசனங்கள்ல படிக்கும் போது அதெல்லாம் நல்லா தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. நீங்க வீடுகள்ல அதை எடுத்து படிச்சு பாருங்க. நான் ஒரே ஒரு வசனம் மட்டும் படிக்கிறேன். 14ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். அப்பொழுது அந்த மனுஷர் अभी हम यहोशू दूसरा अध्याय में हम पीछे पर सब पढ़ते हैं, वहाँ से 12 से लेके उसे आगे सब वचन हम देखते हैं जो आपको मालूम पड़ेगा. आप घर पे जाके पढ़ लो. हम अभी सिर्फ 14 वचन पढ़ते हैं. அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு, நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாது இருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும் போது நாங்கள் தயையும் சத்தியமும் பாராட்டுவோம் என்றார்கள். तब उन पुरुषों ने उससे कहा यदि तू हमारी ये बात किसी पर प्रकट न करे तो तुम्हारे प्राण के बदले हमारा प्राण जाए, और जब यहोवा हमको यह देश देगा तब हम तेरे साथ कृपा और सच्चाई से बर्ताव करेंगे. அப்ப பாருங்க, அதே போல இவங்களும் சத்தியம் பண்றாங்க, நீங்க உண்மையா நாங்க வந்ததையும் நாங்க வேவு பார்த்ததையும் நீங்க எங்களை சொல்லி ராஜாவுக்கு காட்டி கொடுக்காம இருந்தீங்கன்னா நாங்க நிச்சயமா என்ன பண்ணுவோம், இந்த தேசத்தை நாங்க அழிக்க போறோம், அப்போ உன்னையும் உன்னுடைய தகப்பன் வீட்டையும் நாங்க காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் பேர்ல உங்களுக்கு ஆணையிட்டு கொடுக்கறாங்க. तब वो दोनों पुरुष ने उनको मतलब जो शपथ करता है कि जैसा मतलब आप जो हमको यहाँ पर आके गए उनको राजा के पास नहीं बोलेगा, तो उसी तरह हम भी क्या करेंगे, आपके जो इस देश को पकड़ते समय आपके घर को, आपके पिता के घर को हम लोग नाश नहीं करोगे करके उन लोग शपथ कर रहे हैं. அப்ப பாருங்களேன், பின்னாட்கள்ல அதே போல நடந்துச்சு. அவங்க அந்த எரிகோ பட்டணத்தையே அழித்து போட்டாங்க. அப்போ இந்த ராகாப்பும் அவளுடைய குடும்பமும் காப்பாற்றப்படுச்சு. அவங்களுடைய சகோதரர் சகோதரிகள் தாய் தகப்பன் எல்லாவற்றையும் அவ ஒரே வீட்டுல வச்சு அவங்க அந்த வீட்டை அழிக்காதபடி ஒரு ரெட் கலர் கயிறை அந்த ஜன்னல்ல கட்டி வச்சிருந்தா. சோ அதுதான் அவங்களுக்கு அடையாளம். அப்போ அந்த அடையாளத்தை பார்த்த உடனே அவங்க அந்த வீட்டை அழிக்காதபடி கடந்து போனாங்க. அவங்க எல்லாம் காப்பாற்றப்பட்டாங்க. उसी तरह क्या हुआ, उस कानान देश को उन्होंने पकड़कर उसके सब नाश कर रहे थे. तभी वो राघव यीशु को मतलब उनको बचाने के लिए क्या किया उन्होंने, और एक जो लाल रस्सी रंग की रस्सी को उनके घर में बांध कर रखी थी, क्योंकि उन लोग सब बचने के लिए
वहाँ पर किए थे वो लोग। அது பாருங்க, இப்போ இவ வந்து எப்படி இருந்தா பட்டணத்துல ஒரு ஒதுக்கப்பட்ட இடத்துல ஒரு அவளுக்கு தலைகுனிவான ஒரு வாழ்க்கை, அவளுடைய சூழ்நிலை எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது, எதுக்காக அபச்சாரம் பண்ணான்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை இன்னைக்கு அவங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலையை சம்பாதிக்கிறதுக்காக இல்ல குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக அப்படி செஞ்சாலான்னு தெரியாது. ஆனா கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையில வந்த உடனே ஒரு மாற்றம் உருவாயிடுச்சு. பாருங்க, அவளுடைய தலை குனிவெல்லாம் மாறி போய் ஒரு நிமிர்ந்த வாழ்க்கை அவளுக்கு வந்துச்சு. देखो ये स्त्री के क्यों विवाचार करती थी, क्या मतलब काम था, मतलब क्या परिस्थिति था उनके परिवार में, क्या कष्ट था हमें पता नहीं, लेकिन उनको जो अलग जो हुआ, जो जिंदगी को सिर झुका हुआ जिंदगी को परमेश्वर ने उनके जीवन में आकर, यहोवा प्रभु उनके जिंदगी में आकर उनके सब सिर झुका हुआ जिंदगी को, उस कुबड़ी जिंदगी को परमेश्वर सीधा करके उनको आशीष किया है। இப்போ வந்து எரியோ பட்டணத்துல எத்தனையோ நல்லவங்க இருந்தாங்க, இவளை விட ரொம்ப நல்லவங்க கெட்டவங்க எல்லாருமே இருந்தாங்க. ஆனா பாருங்க, கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையை தொட்டாரு. ஏன்னா இவ செஞ்ச நல்ல காரியம். அவ வந்து கர்த்தரை இந்த ஒரு வசனத்துல சொல்றான், இந்த பாருங்களேன், அந்த 11ஆம் வசனத்துல சொல்றாரு, யோசுவா 2ஆம் அதிகாரம். அதுல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட்ல, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். क्योंकि उस नगर में बहुत सारे अच्छे लोग बुरे लोग थे, लेकिन फिर भी परमेश्वर ने इस वेश्या के घर को बचाया, क्योंकि उन्होंने एक वचन कहा, जो शब्द कहा, क्या है करके हम पढ़ते हैं। ये 11 वचन 2 यहोशू 2 दूसरा 11 वचन में लास्ट में कहता है, क्योंकि तुम्हारा परमेश्वर यहोवा ऊपर के आकाश का और नीचे की पृथ्वी का परमेश्वर है कहते कहती है। அவ அறிந்திருந்தா கர்த்தரை. அவர் தான் வந்து என்னதான் உயர வானத்திலும் கீழே பூமியிலும் அவர் ஒருவர் தான் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை திட்டமா அறிஞ்சு அவ மனசுக்குள்ள அவரை விசுவாசித்திருந்தா. அதனால அவளுடைய தலைகுனிவை ஆண்டவர் எடுத்து போட்டு ஒரு தலை நிமிர்ந்த வாழ்க்கையை உருவாக்குனாரு. क्योंकि उन्होंने जानती थी कि परमेश्वर यहोवा ही ऊपर आकाश और नीचे पृथ्वी में कोई पर बड़ा परमेश्वर करके वो जानकर मन में विश्वास करती थी, इसीलिए परमेश्वर उनको बचाया, उनको बड़ा जाति बनाया। அந்த நாட்கள்ல வந்து யூதர்களோட புறஜாதிகள் கலந்திருக்க கூடாது. ஆனா இவ ஒரு புறஜாதி இனத்தை சேர்ந்தவள். கர்த்தர் பாருங்க எவ்வளவு பெரிய கிருபை செஞ்சாரு. இவ ஒரு புறஜாதியா இருந்தா கூட அந்த யூதர்களோட கலந்து அந்த யுத்தத்துக்கு அப்புறம் அவ சந்தோஷமா, அவங்க சுபிட்சமா அவங்க கூட வாழ்ந்தா. அப்போ பாருங்க, கர்த்தர் வந்து ஒரு விபச்சாரி என்று அவளை பார்க்கறது இல்ல. அப்போ நம்ம எந்த ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தரை மட்டும் நம்ம அறிஞ்சிருந்தா போதும். அவர் நம்மை தொட்டால் போதும், நம்முடைய தலைகுனிவான வாழ்க்கையில எடுக்கப்பட்டு ஒரு சந்தோஷமான ஒரு தலை நிமிர்ந்த வாழ்க்கையை நமக்கு தருவாரு. देखो उन दिनों में जो परमेश्वर ने क्या उनको जानता था, परमेश्वर उनके जीवन में ऐसा परिस्थिति है करके, फिर भी उन्होंने क्या किया, परमेश्वर उनको सब बदल कर उनके जीवन में आकर हम किसी भी हो, मतलब किसी भी तरह जिंदगी बीते, परमेश्वर में छुटकारा देकर हमें उनके रास्ते में हमें लेके चलता है परमेश्वर। இரண்டாவதாக ரூத் என்கிறதான ஒரு ஸ்திரியை குறித்து நம்ம பார்ப்போம். ரூத்ல நகோமியை குறித்து நம்ம பார்ப்போம். दूसरा हम रूत की पुस्तक हम देखेंगे, रूत में नहोमी करके एक स्त्री के बारे में देखेंगे। அந்த ரூத் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனங்களை நாங்கள் படிக்கிறோம். ரூத் 1ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை படிக்கிறோம். रूत 1 अध्याय 20-21 वचन पढ़ते हैं। அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வரப்படினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கேன். நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றார். उसने उससे कहा, मुझे नहोमी ना कहो, मुझे मारा कहो, क्योंकि सर्वशक्तिमान ने मुझको बड़ा दुख दिया है। मैं भरीपूरी सी चली गई थी, परंतु यहोवा ने मुझे सूची करके लौटाया है। इसीलिए जबकि यहोवा ही ने मेरे विरुद्ध साक्षी दी और सर्वशक्तिमान ने मुझे दुख दिया है, फिर तुम मुझे क्यों नहोमी कहती हो। பாருங்க, இங்க வந்து ரூத் புஸ்தகத்துல நகோமி என்கிறதான ஒரு ஸ்திரியை நம்ம பார்க்கிறோம். यहाँ पर रूत पुस्तक में नहोमी करके एक स्त्री को हम देखते हैं। இவங்க என்ன பண்ணாங்கன்னா பெத்லெஹேம் என்கிறதான ஒரு இடத்தை விட்டு
மோவாப் என்கிறதான ஒரு தேசத்துக்கு கடந்து போயிட்டாங்க. इन्होंने क्या किया, बेथलेहेम को जो नगर को छोड़कर मोआब करके एक देश में चले गए. பெத்லெகேம் என்றால் அப்பத்தின் வீடு. அங்க கர்த்தர் குடியிருக்கிற இடம். அந்த ஒரு நல்ல மகிழ்ச்சியான இடத்தை விட்டு கொஞ்சம் கஷ்டம் வந்ததும், அங்க பஞ்சம் வந்ததும், அவங்க அந்த இடத்தை விட்டு மோவாப் என்கிறதான இடத்திற்கு குடிபெயர்ந்தாங்க. बेथलेहेम कर का मतलब क्या है, रोटी का घर है. मतलब परमेश्वर यहोवा उधर वास करता है, उधर ही रहता है. परमेश्वर के लोग वहाँ पर रहते हैं. लेकिन उन लोग क्या किया, वहाँ पर कष्ट आते ही, तकलीफ आते ही वहाँ पर छोड़ के चले गए. மோவாப் தேசத்துல கர்த்தர் இல்ல. அங்க வந்து வேற கடவுள்களை வணங்கி கொண்டிருந்தாங்க. मोआब देश में परमेश्वर यहोवा नहीं है, क्योंकि वहाँ पर अन्य जाति मतलब दूसरे देवताओं की दंडवत करने वाले लोग थे. அங்க போய் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அங்க போய் அவங்க 2 பிள்ளைகளுக்கும் திருமணம் செஞ்சு வச்சாங்க. அங்க இருக்கிற அந்த மோவாப் ஸ்திரீகளை திருமணம் செஞ்சு வச்சாங்க. वहाँ पर जाकर क्या किया, उनके दोनों बच्चों को वहाँ के जो स्त्री को विवाह करके रखे. இங்க நீங்க ரூத் 1ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை படிக்கும் போது அவங்களுடைய அங்க போய் அந்த மோவாப் தேசத்துல போய் அவங்க கணவர் இறந்து போயிட்டாங்க. 2 பிள்ளைகளையும் அவங்க இறந்து போயிட்டாங்க. हम रूत पुस्तक पहला अध्याय हम पढ़ते थे, हम मालूम पढ़ते हुए उनके जो नवमी की पुरुष भी मर जाता है और उनके दोनों बच्चे भी मर जाता है. பாருங்க, இப்ப 2 மருமகளும் இந்த மாமியார் மட்டும், இவங்க மாமியார் இவங்களும் மட்டும்தான் இருக்கிறாங்க. இவங்க ஆனா அந்த பெத்லெகேம் தேசத்துல இருந்து அவங்க போகும்போது எவ்வளவு சந்தோஷமா போனாங்க. தன்னுடைய கணவரோடு பிள்ளைகளோடு சந்தோஷமா கடந்து போனாங்க. ये नहोमी जो शास्त्री, क्योंकि उनके साथ उनकी दो बहू थी, लेकिन उन लोग बेथलेहेम जाते समय बहुत खुशी से और मतलब अच्छे से जब मतलब चले गए थे उन दोनों. ஆனா வரும்போது பாருங்க, வெறுமையா வராங்க. அப்போ 2 பிள்ளைகள் இல்ல, கணவர் இல்ல. அப்போ நம்முடைய குடும்பம் நம்ம கிட்ட இல்லைனாலே அது நமக்கு ஒரு பெரிய தோல்விதான். அவங்க தோல்வியை சந்தித்து கூனி குறுகி அந்த மறுபடியும் அந்த பெத்லெகேம் தேசத்துக்கு வராங்க. अभी दोनों जो मतलब वहाँ पर जाते समय अच्छे चले गए थे, लेकिन वापस लौटते समय एकदम कुबड़ी होकर सिर झुकाकर उसी जिंदगी में परिस्थिति में वो लोग आते थे. அந்த ஓர்பால் என்கிறதான ஒரு பெரிய மருமக என்ன பண்ணா, அவங்க அத்தையை முத்தம் செய்து அவன் தன்னுடைய தகப்பனுடைய வீட்டுக்கு கடந்து போயிட்டான். ओरपा करके उनकी बहू क्या की, उनको चुम्बन दे के उसके पिता के घर में लौट गई. ஆனா ரூத் என்கிறதான மருமகள் அவள் புறஜாதியா இருந்தாலும் தன் மாமியாரை கெட்டியா பிடிச்சு கொண்டா. रूत उनको दूसरी बहू थी, उन लोग दूसरी अन्य जाति की स्त्री थी, फिर भी उनके सास को नहीं छोड़ते ही पकड़ के रखती थी. சொன்னாங்க, உங்க ஜனம் தான் எங்க ஜனம், உங்க கடவுள் தான் எங்க கடவுள், நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்கதான் நானும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நகோமி கிட்ட சொன்னாங்க. उन्होंने कहा, आपकी लोग ही मेरी लोग ही, आपकी जो जगह है मेरी जगह, आपकी परमेश्वर है मेरे परमेश्वर करके उन्हें कहने रहे. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்ம அதே மாதிரி சொல்லுவோமா? இப்ப நமக்கு ஒரு எதுவுமே இல்ல, நம்ம கணவர் இல்ல, பிள்ளைங்க இல்ல, எதுவுமே இல்ல, ஒரு கஷ்டமான இடத்துக்கு நம்ம மாமியார் கூட போடுன்னு சொன்னா நம்ம யாராவது போக மாட்டோம்ல. ஏன்னா மாமியாரை ஏற்கனவே பார்த்தாலே பிடிக்காது, இதுல வேற இவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போய் என்ன அங்க பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பா போக மாட்டோம். ஆனா அந்த ரூத் வந்து தன்னுடைய மாமியாருடைய கடவுளையும் ஏற்றுக்கொண்டா, மாமியாரையும் ஏற்றுக்கொண்டா, அவங்க வீட்டையும் ஏற்றுக்கொண்டாங்க. எப்படி கஷ்டமான சூழ்நிலையிலயும் நான் உங்க கூட தான் இருப்பேன். या कि आज हम कह सकते हैं कि इस परिस्थिति में मतलब जो पुरुष को खोया हुआ, जो ससुर को खोया हुआ व्यक्ति इस परिस्थिति में कह सकते हैं कि आपकी जो परमेश्वर मेरा परमेश्वर करके आप संभाल के मतलब उनके दुख को याद करके हम मतलब बोल सकते हैं क्या इस समय में. பாருங்களேன், இங்க வந்து நகோமி வந்து இப்போ எல்லாத்தையும் இழந்துட்டாங்க, தன்னுடைய குடும்பத்தை இழந்துட்டாங்க. ரொம்ப அவங்களுக்கு கஷ்டம், ரொம்ப கண்ணீர், ரொம்ப அழுறாங்க. நான் வந்து எவ்வளவு என் குடும்பத்தோட சந்தோஷமா போனேன், இப்ப நான் ரிட்டர்ன் வந்து திரும்ப பெத்லெகேம்ல அந்த பஞ்செல்லாம் நீங்கி எல்லாமே நார்மல் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் நான் திரும்ப போறேன். ஆனா என்னுடைய குடும்பத்தை எல்லாம் இழந்துட்டு நான் என்னுடைய ஒரே ஒரு மருமகளோட கடந்து போறேன். அதனால எல்லாரும் நீங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கஷ்டத்தோட போறாங்க. अभी नहोमी कहती है, मैं जो आते समय बहुत खुश में बहुत आनंद में आते थे, लेकिन अभी जाते समय एक जो सब गाली होकर कुछ भी नहीं है अभी मेरे साथ करके वो बोल के वो फिर से लौट मतलब मेरी एक ही बहू के साथ मैं लौट रहा हूँ करके उन लोग बोलने लगे. இப்ப பாருங்க, நம்ம நியூவா நம்முடைய ஊரை விட்டு வேற ஊர்ல நம்ம தங்கி இருக்கலாம்.
ஆனா நம்ம திரும்பவும் நம்ம ஊருக்கு போகும்போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லையா. अभी हम हमारे गांव को छोड़कर दूसरे गांव में जाते समय, अभी फिर से हम गांव जाते समय लोग पूछते हैं आप कैसे हो करके. அப்போதான் இந்த நகோமி சொல்றாங்க, நகோமின்னா என்னன்னா ரொம்ப சந்தோஷம், களிப்பு அப்படின்னு அர்த்தம். அதனால சொல்றாங்க, நீங்க என்ன நகோமின்னு கூப்பிடாதீங்க, என்ன மாறாள்னா ரொம்ப கசப்புன்னு அர்த்தம். அந்த கசப்பான வாழ்க்கைய நானு பெற்றிருக்கிறேன், அதனால நீங்க என்ன கசப்புன்னு சொல்லுங்க, இப்ப எனக்குள்ள சந்தோஷமே இல்ல அப்படின்ற மாதிரி அத அவங்க மறைமுகமா சொல்றாங்க. अभी तभी नवोमी कहती है, मुझे नवोमी मत कहो क्योंकि परमेश्वर ने मुझे बहुत दुख दिया है, मेरे को मारा मतलब बहुत कड़वापन ऐसा है जिंदगी है करके वो कहती है, ऐसा मुझे बुलाओ करके वो कहती है. ஆனா பாருங்களேன், இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையும் கடவுள் கிட்ட வந்து குறை சொல்றாங்க. ஆனா செஞ்சதெல்லாம் இவங்க தான். ஆனா கடவுள் என்ன பண்ணுவாரு, இவங்களோட செஞ்சதுக்கு தானே பலன் கொடுப்பாரு. ஆனா இவங்க கடவுளையே குறை சொல்றாங்க, அவர் தான் எனக்கு கசப்பை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. उन लोग देखो, उन लोग जो गलती उन्होंने किया, लेकिन जो इंसान परमेश्वर के ऊपर लगाते हैं, क्योंकि जो कुछ मतलब उन्होंने किया, परमेश्वर ने कुछ उनको लिए उसको सिखाने के लिए दिया था, लेकिन पूरा इंजाम परमेश्वर के ऊपर डालती है. இவங்க அந்த நல்ல அப்பத்தின் வீடாகி இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு வேற ஒரு தெரியாத கடவுள் கிட்ட தெரியாத ஊருக்கு போனாங்க. அது யாரோட தப்பு, கடவுளோட தப்பா? இல்ல. அப்போ அந்த இடத்துக்கு போனது அவங்களோட தப்பு. அதனால அந்த பலன்களை அவங்க அனுபவிச்சாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, கடவுள் தான் எனக்கு என்ன பண்ண, அந்த 21ஆம் வசனத்துல அவர் என்ன வெறுமையா அனுப்பினாரு, அவர் தான் எனக்கு கசப்பை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேலே பழி போடுறாங்க. देखो उन्होंने क्या कहते हैं, मैंने जो परमेश्वर के ऊपर इंसान लगे गए थे, मैंने परिपूर से गया था, लेकिन आते हुए कुछ गाली करके मुझे लौटाई करके परमेश्वर को इंसान डालते हैं. ஆனாலும் பாருங்களேன், இப்ப கர்த்தர் வந்து அதை மன்னிச்சு இவங்களுடைய அங்கலாய்ப்பை, இவங்களுடைய கசப்பை மாற்றதுக்காக இவங்களுடைய வாழ்க்கையில கடந்து வந்தாரு. அப்ப அந்த ரூத்துக்கு மறுபடியும் வந்து திருமணம் நடந்துச்சு. இவங்களுடைய தூரத்து உறவினர் முறையில ஒரு போவாஸ் என்று ஒரு நல்ல மனுஷர் இருந்தாரு. அவர் மூலமாக இந்த குடும்பத்தை கட்டி இவங்களுக்கு ஓபேத் என்கிறதான ஒரு பேர குழந்தைய கொடுத்து அவங்க சந்தோஷமாக இருக்கும்படி கர்த்தர் கிரியை செய்தார். लेकिन फिर भी परमेश्वर उनको सब कार्य को क्षमा करके उनकी माफी करते परमेश्वर रूत को वहाँ पर दूसरा जो जवान के साथ बोवास करके एक नाम व्यक्ति के साथ शादी करवा के उनके द्वारा ओबेद करके एक बच्चा पैदा होने के लिए किया था. அது பாருங்களேன், நம்ம ரூத் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நம்ம படிக்கலாம். रूत 4 अध्याय उसमें 15 वचन पढ़ते हैं. அவன் உன் ஆத்மாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன். உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கலாம் உனக்கு அருமையாய் இருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாளே என்றார்கள். और यह तेरी जी में जी ले आने वाला और तेरा बुढ़ापे में पालने वाला हो, क्योंकि तेरी बहू जो तुझसे प्रेम रखती है और 7 बेटों से भी तेरे लिए श्रेष्ठ है, उसी का यह बेटा है करके कहने लगे. அந்த 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். हम 17 वचन में पढ़ते हैं. அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். और उसकी पड़ोसी ने ये कहकर नहोमी को एक बेटा उत्पन्न हुआ है, लड़के का नाम ओबेद रखा, ஈசாய் का पिता और दाऊद का दादा वही हुआ. பாருங்க, இப்போ நகோமியா ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வதிச்சாரு. அவங்க கசப்பாக அவங்க ஒரு மாறா என்கிறதான கசப்போட அவங்க திரும்பி வந்தாலும் கர்த்தர் அவங்களை வெறுமையா விடல, அவங்களுடைய வாழ்க்கையே மாற்றி போட்டாரு. परमेश्वर नहोमी को बहुत आशीष किया. फिर लौटते आते समय मारा के साथ एक कड़वा के जिंदगी साथ वो लौट के आते समय परमेश्वर सब समा करके फिर से उनको आशीष करके उन्हें कालीपन में नहीं छोड़ा है. அவங்க மேல அதிகமா அன்பு வச்சிருக்கிறதான அவங்க மருமக ஓபேத் என்கிறதான ஒரு குமாரனை பெற்றெடுத்தாங்க. उनकी जो ऊपर ज्यादा प्रेम रखने वाला जो उनकी जो बहू ओबेद करके एक बच्चा का पैदा किए थी. அவங்க யார் தெரியுமா, தாவீதோட தாத்தா தான் அந்த ஓபேத். वो दाऊद का दादा है वो ओबेद. அப்போ உங்களுடைய பேர் வந்து இன்னைக்கு வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. आज उनका नाम जो शास्त्र में लिखा हुआ है. இப்போ சொன்ன ஒவ்வொருடைய நபர்களுடைய பேரும் வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. अभी हम जो जितने नाम कहा था वो सब शास्त्र में लिखा हुआ है. வேதத்துல எழுதப்படுறது எவ்வளவு பெரிய ஒரு மேன்மை தெரியுமா? ये जो शास्त्र में नाम लिखना कितना बड़ा जो उन्नति स्थान है. அப்ப பாருங்க, இந்த ஸ்திரீகள் எல்லாம் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க, தலைக்குனிவான ஒரு வாழ்க்கை. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம், அந்த ராகா பெண்ணும் வேசி அவங்களுடைய தொழிலே ஒரு தலைகுனிவான வாழ்க்கை. அப்ப அவங்க
அவங்களை எப்படியெல்லாம் வந்து மத்தவங்க வந்து ஒரு கேவலமா பேசியிருப்பாங்க, கேவலமா திட்டியிருப்பாங்க. அவங்கள சேர்த்து ஒரு வீட்டுல கூட சேர்க்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றினார். देखो हम कई स्त्री को हम देखा है। पहला हम रागा के देखा है कि उनकी ज़िंदगी कैसे है। उन लोग उनको नफरत करते थे, ये लड़की है, ये वेश्या है, ये बहुत बुराई करने वाले व्यक्ति है करके उनके ऊपर इंसाफ करने वाले लोग थे। फिर भी परमेश्वर उनके जीवन में एक बदलाव लेके आए, उनको सिर को கடா किया है परमेश्वर। ஆனா கர்த்தர் இன்னைக்கு சொல்றது என்னன்னா, அதே போல வாழ்க்கையில யாராவது இருந்தாங்கன்னா, நான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிற ஆண்டவரே, இதை நான் செய்யறேன்னு கூட வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு நான் எனக்குள்ளே நான் தலைகுனிவா இருக்கிறேன், இல்ல நான் சமுதாயத்திலும் தலைகுனிவாக என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வாழ்க்கையை நொந்தவர்களா இருந்தா கூட கர்த்தர் இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில வந்தாருன்னா அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் மாற்ற வல்லவர். மாற்றி பாருங்களேன், எல்லாம் அவங்க வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கனமான மனுஷர்கள் மத்தியில அவங்க குடியிருக்கும்படி கர்த்தர் கிருபை செஞ்சார். आज भी कई लोग क्या कहते हैं, मेरी जिंदगी ऐसा हो गया, मेरी परिस्थिति ऐसा हो गई, मैं बहुत कष्ट में हूँ, मुझे कोई दिखता भी नहीं है, मेरा जिंदगी मतलब मैं अलग किया हूँ, अकेला हूँ मैं करके बहुत सारे लोग कहते हैं। पर फिर भी परमेश्वर उनके जीवन में आते समय उनके जो सारी परिस्थिति को बदलकर, उनके कष्ट को बदलकर परमेश्वर उनकी सारी निंदा को हटाकर परमेश्वर उनके सिर को खड़ा करता है। இங்க நகோமி பாருங்களேன், அவங்க வந்து ஒரு கசப்பான வாழ்க்கை, எல்லாத்தையும் இழந்து போயிட்டாங்க. அவங்க கணவர் இழந்துட்டாங்க, பிள்ளைகள் இழந்துட்டாங்க, இனி சொல்லப்படுறதுக்கு அவங்க வாழ்க்கையில எதுவுமே இல்லை. அப்படிப்பட்டதான ஒரு கசப்பான வாழ்க்கை. देखो नहोमी, देखो उनके जीवन में बहुत कष्ट जीवन है, मतलब क्योंकि उनके पति को खोया और उनके दोनों बेटा को खोया, तो बहुत सारे कष्ट को पाया उन्होंने, क्योंकि वो उनके जीवन में बहुत कड़वा की जिंदगी आ गई। ஆனா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய ஆண்டவர் மாற்றி போட்டு பாருங்க, அந்த ஸ்திரீக்கு கர்த்தர் எவ்வளவா நன்மை செஞ்சாரு. அவங்க மருமக மூலமாக ஒரு மகனை, ஒரு பேர குழந்தைய கொடுத்து, அந்த பேர குழந்தை கர்த்தருடைய வம்சாவளியாக இருக்கும்படியாக கர்த்தர் उदय செஞ்சார். देखो ऐसा ही स्त्री को उनके जो बहू के द्वारा आज मतलब एक अच्छा आशीष करके उनके जो मतलब वंशावली, जो यीशु मसीह आने वाला वंशावली को परमेश्वर ने उनके द्वारा किया था। कितना बड़ा भाग्य है देखो। அப்போ எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்க. அந்த கசப்பான வாழ், அவன் சொன்னா என்ன மாறாள் என்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, பின்னாடி பார்த்தா மாறாள் வந்து எவ்வளவு ஒரு சந்தோஷமாக மாறினது, அவளுடைய வாழ்க்கை மதுரமாக மாற்றினார். कितना कष्ट हुआ, जो कड़वापन का जिंदगी है, मारा का जिंदगी, लेकिन पीछे परमेश्वर ने एकदम जो आनंद से खुशी में भर दिया परमेश्वर। ஏன்னா கர்த்தர் அவங்க வாழ்க்கையில இருந்தாரு, क्योंकि परमेश्वर उनके जिंदगी में थे। இன்னொரு ஸ்திரியை குறித்து நாம் பார்ப்போம். और एक स्त्री के बारे में हम देखते हैं। இவங்க வந்து மரியாள், மார்த்தாள் என்கிறதான இரண்டு ஸ்திரீகள். ये मरियम और माता करके दोनों बहन लोग हैं। அவங்களுக்கு ஒரே ஒரு அண்ணன் தான் இருந்தாங்க, ஒரே ஒரு சகோதரன் தான் இருந்தாரு. उनके लिए एक ही भाई था उनके लिए। அவர் வந்து அந்த இவங்களுக்கு ரெண்டு பேரும் பொம்பளை பிள்ளைங்க, அப்பா அம்மா இல்ல. उन दोनों को मतलब दोनों बहन थे, लेकिन माता पिता नहीं थे। ஆனா இவர் துணையா இருந்தது அந்த ஒரே ஒரு சகோதரன் மட்டும். लेकिन इनका साथ रहने वाला एक ही भाई था। இப்போ அவரும் வந்து வியாதியா இருக்கிறாரு, वो अभी बीमार में पड़ा है। இப்போ இந்த மார்த்தாள் மரியாள் வந்து ஆண்டவர் வந்து ரொம்ப நேசித்தாரு, இவங்களும் ஆண்டவரை ரொம்ப நேசித்தாங்க. अभी माता और मरियम ने यीशु मसीह से बहुत प्रीति रखता था। यीशु मसीह भी उनके ऊपर ज्यादा प्रेम रखता था। பாருங்களேன், இது வந்து இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல நடந்தது. क्योंकि देखो यीशु मसीह जो इस संसार में थे तब हुआ एक संभव है। அப்போ வந்து இயேசு கிறிஸ்து வியாதியா இருக்கும்போது வேற ஒரு இடத்துல, வேற ஒரு ஊர்ல இருந்தாரு. तभी यीशु मसीह एक जो दूसरा गांव में, दूसरा जगह में था, तभी एक जो भाई बीमार में पड़ता था। அப்போ மார்த்தாள் வந்து ரொம்ப அங்கலாய்ப்பா சொல்றாங்க, ஐயோ ஆண்டவர் இப்போ நம்ம கூட இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. अभी मार्था कहती है, अभी यीशु मसीह हमारे साथ होता तो ऐसा नहीं होता करके बहुत दुख के साथ वो कहने लगी। ஏன்னா கர்த்தர் அவங்க கூட இருந்ததுன்னா அவர் வந்து தொட்டாலே போதும், இல்ல ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், அவர் வந்து என்ன பண்ணுவாரு, சுகம் பெற்று எழுந்திருப்பாரு. क्योंकि यीशु मसीह आके उनके जीवन में आते समय मतलब वहाँ पर रहते तो सिर्फ काफी है, क्योंकि वो छुआ तो बस हो गया, उनकी सारी बीमारी हट जाएगी। இப்போ வியாதியா இருந்த அவங்க சகோதரர் இறந்து போயிட்டாரு. अभी बीमारी था वो भाई
अभी मर गई है। பாருங்க, தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. अभी अकेलेपन की जिंदगी हो இப்போ गई। ரெண்டு சகோதரிகள் மட்டும்தான் தனியா இருக்காங்க. अभी दोनों बहन लोग की अलग अलगपन में है। இப்போ வந்து இத கேள்விப்பட்டு இயேசு கிறிஸ்து அவங்கள பார்க்கும்படியாக வேகமா வராரு. ये संदेश सुनते ही यीशु मसीह वहाँ पर उनको देखने के लिए लौट के आता है। இப்போ மரியாள் வந்து என்ன சொல்றாங்கன்றது அந்த 32ஆம் வசனம் 11 யோவான் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கலாம். यूहन्ना 11वां अध्याय उसमें 32वां वचन हम पढ़ते हैं। मरियम वहाँ पर क्या कहती है? இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றார். तब मरियम वहाँ पहुँच गई जहाँ यीशु था, तो उसे देख के ही उसके पाँव पर गिर पड़ी और कहा, हे प्रभु, यदि तू यहाँ होता तो मेरा भाई नहीं मरता। ஏன்னா அவளுக்கு விசுவாசம் இல்ல. ஆண்டவர் இல்லைனாலும் ஆண்டவர் அற்புதம் ஏன்னா ஒரு தூரத்துல இருந்தாலும் அவர் அற்புதம் செய்வாரு அப்படின்றதால கொஞ்சம் விசுவாசம் அவளுக்கு குறைவா இருந்தது. यीशु मसीह दूर रहता फिर भी वो अच्छा होगा, चंगा करेगा करके उनको विश्वास नहीं था मरियम को। பாருங்களேன், அங்க வந்து ஏசப்பா அங்க அழுகுறவங்க எல்லாரையும் பாக்குறாங்க. ஏன்னா எல்லாருமே ரொம்ப ஒரு நம்ம இறந்த வீட்டுக்கு போனோம்னா தெரியும், சாவு வீட்டுக்கு போனோம்னா அங்க வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அழுது புலம்புவாங்க. அழுகுறவங்களை பார்த்து இன்னும் கொஞ்சம் பேர் அழுவாங்க. देखो, कोई व्यक्ति मर गए तो उनके घर पे हम जाते समय देखते हैं बहुत सारे लोग रोते हैं, मतलब वो तो तकलीफ में रहते हैं, कष्ट में रहते हैं। उसे देख के हमें भी मतलब आंसू आते हैं उसे देख कर। அழ வரலன்னா கூட சில பேர் பொய்யா கூட அழுகுறாங்க. நிறைய பேர் இந்த நாட்கள்ல நான் பாத்திருக்கேன். சும்மா வந்து கண்ணீருக்கு வரவே வராது, அப்படியே எச்ச தூட்டு கண்ணீரை வச்சு கூட கண்ணீரா உருவாக்கி ஓடு ஒப்பாரி வைப்பாங்க. कुछ लोग जो रोने के नहीं होते फिर भी क्या नाटक करते हैं, मतलब जो उनके तूक के लगा कर वहाँ पर रोने जैसा उनको नाटक करते हैं। அது எப்படியோ இருக்கட்டும், वो कैसा भी हो। ஆனா இங்க மரியா என்ன பண்றாங்க, மரியாளும் அவ்வளவு சேர்ந்தவளுக்கும் உண்மையா அழுகுறாங்க. ஏன்னா இவளுக்கு இருக்கிற ஒரே சொந்தம் அந்த சகோதரன் மட்டும்தான். क्योंकि यहाँ पर देखो मरियम और उनके साथ रहने वाले सब मतलब सच्चाई से रोते हैं, क्योंकि उनकी एक ही जो मतलब भाई नाजरत था एक ही। அதனால இங்க இப்போ அவங்கள சுத்தி இருக்கிறவங்களை எல்லாம் பார்த்து அழுகிறவர்களை பார்த்து ஏசப்பாவும் அழுகுறாரு, கண்ணீர் விட்டாரு. उनके जो चारों ओर देखते हैं पर यीशु मसीह देख के सब रोते हैं, मतलब वो बहुत रुलाहट होता है। उसे देखकर यीशु भी रोने लगा। பாருங்க, வேதத்துல ரெண்டு இடத்துல ஆண்டவர் அழுகுறாரு. ஒன்று எருசலேமை பார்த்து ஆண்டவர் அழுகுறாரு, இன்னொன்னு வந்து இந்த மரியாளை பார்த்து ஆண்டவர் அழுகுறாரு. देखो, यीशु मसीह शास्त्र में दो जगह में रोता है। पहला यरूशलेम शहर को देख के रोता है, दूसरा ये मरियम के भाई को उसको मरा हुआ जिंदगी देख के रोता है। அப்போ இந்த மரியாள் கிட்ட இந்த மார்த்தாள் கிட்ட ஆண்டவர் எவ்வளவு அன்பு வச்சிருந்திருப்பாருல்ல. देखो, मरियम और माता के पास यीशु मसीह कितना प्रेम रखा हुआ था। அப்ப நம்ம நெருங்கிய உறவினர்களா இருந்தா, நமக்கு நெருங்கியவங்களா இருந்தா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா நம்ம ரொம்ப துக்கப்படுவோம், ரொம்ப கவலைப்படுவோம், ரொம்ப அழுவோம். यदि हमारे बहुत गरीब लोग और जो हम चाहते ज्यादा प्रेम करने वाले लोग, वो लोग जो उनको कुछ अचानक कुछ हो गए तो हम ज्यादा व्याकुल करते हैं, बहुत रोते हैं हम। அப்போ இங்க கண்ணீர் விட்ட தேவர் அப்படியே கண்ணீர் விட்டுட்டு அவங்கள அப்படியே விட்டுட்டு போல. பாத்தீங்கன்னா என்ன கல்லறை கிட்ட அவங்கள லாசரு மறித்து கல்லறையிலயும் வச்சாச்சு. 4 நாள் ஆயிட்டு நாற்றம் வேற வந்துட்டு இருந்துச்சு. अभी जो रोया हुआ यीशु मसीह ऐसे रोकर वैसे नहीं चला गया, क्योंकि लाजर को कब्रिस्तान में रखे वहाँ पर 4 दिन हो गए। அப்ப எல்லாருமே சொல்றாங்க, நீங்க அங்க போனீங்கன்னா 4 நாள் ஆயிடுச்சு, கல்லறையெல்லாம் கூட மூடிடுச்சு. அந்த காலத்துல ஒரு குகை மாதிரி வச்சிருப்பாங்க, அதுல ஒவ்வொருத்தருக்கும் செப்பரேட்டான கல்லறைகள் இருக்கும். उन दिनों में कब्रिस्तान मतलब गुफा की तरह होता है, वहाँ पर जो अलग अलग तरह के उनको जो दफना करते हैं, क्योंकि उन लोग कहते हैं अभी आप जाएंगे तो 4 दिन हो गया, वहाँ पर से बदबू आएंगे करके कहने लगे। அப்போ இவர் சொன்னாரு, பரவாயில்ல, நீங்க வந்து அந்த கல்லை என்ன பண்ணுங்க, எடுத்து போடுங்க, அந்த குகையில இருக்கிற கல்லை எடுத்து போடுங்க, நான் வந்து பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கடந்து வர்றாரு. लेकिन यीशु ने कहा चलेगा, मैं आके देखता हूँ कि पत्थर हटा हो, मैं आके देखता हूँ करके कहता है। அவர் ஒரு சின்ன ஜெபம் செய்யறாரு பிதாவை நோக்கி, और छोटा सा प्रार्थना करता है पिता को देखकर। பாருங்க, அது 42ஆம் வசனத்துல நம்ம படிப்போம். யோவான் 11ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை படிப்போம். யோहन्ना 11 अध्याय उसमें 42 वचन हम पढ़ते हैं। நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன், ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். मैं जानता था कि तू सदा मेरी सुनता है, परंतु जो भीड़ आसपास कड़ी है उनके कारण मैंने यह कहा, जिसके कि वे विश्वास करे कि तूने मुझे भेजा है। அந்த 43ஆம் வசனத்துல பாருங்களேன், இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று
உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். ये कहकर उसने बड़े शब्द से पुकारा, ये लाजरस निकल आ करके। ஏன் அந்த ஜெபம் செய்யறாருன்னா, இவரு கடவுள், இவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர்னு இவருக்கு தெரியும். ஆனா இத மத்தவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக அவர் என்ன பண்றாரு, அந்த சின்ன ஜெபத்தை செய்யறாரு. परमेश्वर यीशु मसीह जो सब कार्य कर सकते हैं, वो सर्वशक्तिमान है, फिर भी ये क्यों प्रार्थना करते हैं कि वहाँ पे आसपास खड़े वो लोग सब देखने के लिए, विश्वास करने के लिए वो पिता से प्रार्थना करते हैं. ஏன்னா ஏசப்பா செய்யறதான ஒவ்வொரு காரியங்களையும் நமக்கு கற்று கொடுத்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையில கூட நம்ம ஏதாவது செய்யறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், சின்ன ஜெபமாவது செய்யணும். क्योंकि यीशु मसीह हमें सिखा है, जो कुछ हम कार्य करते समय उसके पहले हम छोटा सा प्रार्थना करने करके यीशु मसीह ने हमें सिखाया है. இப்போ லாசர்வே வான்னு சொன்னது, லாசர் என்ன பண்ணிருக்கிறாரு, அந்த பலசீல அந்த துணியில எல்லாம் மூடி கட்டி வச்சிருப்பாங்க. அந்த கட்டின துணியோட என்ன பண்றாரு, எழுந்து அப்படியே வராரு. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், என்னடா இது, சில பேர் பேன்னு சொல்லிட்டு நினைச்சு ஓடி போயிருப்பாங்க. उस दिनों में लास्ट दिन कैसा, मतलब उन दिनों में जो कुछ मरते हैं उसको क्या करते हैं, कफन से हाथ पाँव सब बांध कर रखते थे. वो सीधे मतलब यीशु मसीह कहते हैं, और बाहर निकल आते समय सब लोग के अंदर डर हो गया, क्योंकि भूत आगे करके बोलने लगे. பாருங்களேன், அவங்க 4 நாளாயிருச்சு, யாராவது எழுந்திருப்பாங்களா, இறந்து போயாச்சு. அங்க சங்கீதத்துல ஒரு வசனம் சொல்லுது, செத்த ராட்சசர் திரும்ப எழுந்துறார். இறந்து போனவங்க எல்லாம் திரும்ப என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. ஆவி வருது எல்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் சாத்தானுடைய கிரியை. ஆனா இறந்து போனவங்க எல்லாம் இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிப்பாங்க, அவங்க திரும்ப எழுந்து வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதத்துல கரெக்டா ஆண்டவரை தெளிவா சொல்லி இருக்கிறாரு. क्योंकि मरकर 4 दिन हो गया, यदि 4 दिन मर के वो नहीं व्यक्ति फिर से जी उठने के लिए मतलब काम नहीं है. वो जो भजनकार में लिखा है कि जो मरे हुए व्यक्ति फिर से नहीं आएंगे करके उसमें लिखा है. பாருங்களேன், இங்க எழுந்து வந்த உடனே இப்ப மரியாளுக்கு மார்த்தாளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும்ல. எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு, இதோட நம்ம தனியா விடப்பட்டோம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா கர்த்தர் அவங்களுடைய வாழ்க்கையில வந்ததும் இழந்து போனதான அவங்க சகோதரரை ஆண்டவர் திருப்பி கொடுத்தாரு. अभी ये मरियम और माता ये देखते ही बहुत खुश हो गए, आनंद हो गए, क्योंकि उन्होंने भाई को खो दिया, जो कुछ खो दिया वो सब वापस पाके उन लोग बहुत आनंद हो के यीशु मसीह को महिमा करते. அவங்க சகோதரர் இறந்து போன உடனே இவங்களுக்கு ஒரு தலைகுனிவான வாழ்க்கை வந்திருக்கும். ஐயோ, அம்மா அப்பா இல்ல, இந்த இருந்த பையனும் இறந்து போயிட்டான், இனிமே இவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேவலமா பேசி இருப்பாங்க. யார் இவங்களுக்கு உதவி செய்வாங்க, இவங்க கூட யோசிச்சிருப்பாங்க, நம்ம இனிமே எப்படி வாழ்வோம், நம்ம எப்படி சம்பாதிக்க போறோம், நம்மளை யார் காப்பாற்றுவாங்க, இதெல்லாம் இவங்க நினைச்சு வேதனைப்பட்டாங்க. ஆனா அப்படிப்பட்ட வாழ்க்கை ஒரு செகண்ட்ல ஆண்டவர் என்ன பண்ணாரு, அதெல்லாம் எடுத்து போட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்தாரு. देखो, जो मरियम और मार्था, उनकी जो भाई मर गया, तभी उन लोग सोचने लगा था कि भाई मर गया, माता पिता भी नहीं है, अभी इनको कौन पालन पोषण करेगा, अभी कौन उनको देखेगा करके सब मतलब जो आसपास रहने वाले लोग कहने लगते थे. लोग जो उसके दुख को परमेश्वर क्या किया देखकर उनको एक क्षण में उसको मतलब छुटकारा देकर उनको भाई को जिलाकर फिर से लेके आकर उनको खड़ा किया है. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, प्यारे परमेश्वर के बच्चे, இந்த நாள்ல பெண்களாகிய நம்மை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம், जो आज महिला के बारे में परमेश्वर कहने वाला एक कार्य है. 4 விதமான அடிமைத்தனத்துல பிசாசு அவங்களை அடிமைப்படுத்தி கூனி குறுகி வைத்திருந்த காரியத்தை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். 4 तरीके के गुलामी के रूप में जो उनकी कुबड़ी की जिंदगी, जो सिर झुका हुआ जिंदगी को परमेश्वर हमें आज के वचन में முதலாவது ராகாப் என்கிறதான நம்ம வேசியை பார்த்தோம். पहला राघव विषय के बारे में देखा है. அவள் நிந்திக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கை, वो निंदा पाया हुआ जीवन है, அவளுடைய வேலை அப்படிப்பட்டது, उनका काम वैसा है. அவள் விபச்சாரினா ஒதுக்கப்பட்டதான அந்த தலைகுனிவான வாழ்க்கையிலிருந்து அவ கூனி குறுகி போய் இருந்தாள். विपचारी मतलब जो अलगपन हुआ, जो मतलब जो सिर झुका हुआ एक जिंदगी है. கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையில வந்த உடனே परमेश्वर उनके जीवन में आते हैं. அவளுடைய கூனி எல்லாம் எடுத்து போட்டு அவள் நிமிர்ந்து பார்த்து கர்த்தரோட ஒரு தலை நிமிர்ந்த வாழ்க்கை, ஒரு கனவான்களோட சேர்ந்து இருக்கும்படியா கர்த்தர் கிருபை செய்தார். उनकी जिंदगी में परमेश्वर आते हैं, उनके सिर को परमेश्वर खड़ा कर मतलब बड़ा स्थान में रखने के लिए वो परमेश्वर ने कृपा किया. இரண்டாவது பார்த்தோம், दूसरा हम देखा है நகோமி பாருங்க, ரொம்ப கசப்பான வாழ்க்கையில அவ கூனி குறுகி போய் இருந்தா. एकदम नहोमी देखो, बहुत कड़वापन की जिंदगी में सिर झुका हुआ जिंदगी. ஆனா கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையில வந்தபோது, लेकिन परमेश्वर उनके जिंदगी में आने के बाद அவளுக்கு அந்த மருமகள் ரூத்தின் மூலமாக ஒரு சந்ததியை கொடுத்து, அந்த சந்ததி மூலமாக இயேசு கிறிஸ்து வரும்படியாக
கர்த்தர் கிருபை செய்தார். उनकी जो बहू की जो रूथ के द्वारा एक जो संतान देकर उनके द्वारा आशीष देकर परमेश्वर एक जो मतलब बहुत बड़ा आशीष किया, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை ஆண்டவர் एक கொடுத்தார். खुशी भरा हुआ जिंदगी को दिया परमेश्वर। மூன்றாவதாக நம்ம பார்த்தோம், तीसरा हम देखा மார்த்தாள் மரியாள் मार्था और मरियम, யாருமே இல்ல, कोई भी नहीं है, தனிமைப்படுத்தப்பட்டதான வாழ்க்கை. जो अकेला हुआ जिंदगी, இருந்த சகோதரரும் இறந்து போயிட்டாரு. जो था भाई भी मर गया, ஆனா கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையில வந்த போது लेकिन यीशु मसीह उनके जीवन में आते समय இழந்து போனதெல்லாம் ஆண்டவர் திரும்ப கொடுத்து, जो कुछ उन्होंने खोया था वो सब वापस இறந்து போன தன்னுடைய சகோதரனையும் திரும்ப கொடுத்து, जो मरा हुआ उनके भाई को भी परमेश्वर को दी, அவங்க தலை நிமிர்ந்து வாழும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். उनके सिर को सिर सीधा करके चलने के लिए परमेश्वर अनुग्रह किया। பாருங்க, 18 வருடமாக அந்த பிசாசு அவளை அடிமைப்படுத்தி கூனி குறுகி அவள் நிமிர்ந்து பார்க்க கூடாதபடிக்கு அவளை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. देखो 18 साल से एक स्त्री, कुकड़ी स्त्री जो मतलब एकदम झुके हुए उस जिंदगी को परमेश्वर छू कर उनकी छुटकारा दिया है। ஆனா கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையில வந்து அவளை தொட்ட உடனே लेकिन परमेश्वर की जिंदगी में आकर उनकी छूते समय அவள் நிமிர்ந்து பார்த்து தேவனை துதித்தாள். वो सीधी होकर परमेश्वर को स्तुति करने लगी। நாம் இப்ப சொல்லப்பட்டதான வாழ்க்கைகள்ல நம்ம இருக்கிறோமா? ये जी आप जो कहने जो कहा हुआ जो जिंदगी में हम है क्या, நம்ம பேரை சொன்னாலே தூசிக்கிறாங்களா? यदि हमारे नाम सुनते हमें मतलब दोष लगाते हैं क्या, ஒரு கசப்பான ஜீவியம் நமக்கு இருக்கிறதா? एक कड़वापन की जिंदगी है क्या, நம்ம யாரும் இல்லாத சூழ்நிலையில இருக்கிறோமா? कोई भी नहीं है करके ऐसा परिस्थिति में है क्या, நம்மளால நிமிர்ந்து பார்க்க முடியல. हमसे सीधा होके देखने के लिए நம்ம இப்படி அழுது கொண்டு என்னால சமுதாயத்துல நிமிர்ந்து நிற்க முடியல ஆண்டவரே. हम ऐसा रोते हैं कि मैं मतलब इस समुदाय में जो मतलब समाज में सीधे होकर देखने नहीं हो रहे परमेश्वर, நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். मैं एकदम निराशा में हूँ, நான் ரொம்ப பலவீனமா இருக்கிறேன். मैं बहुत दुर्बल में हूँ, நான் ரொம்ப நிந்திக்கப்பட்டு இருக்கிறேன். मैं बहुत निंदा पाया हूँ, எனக்கு எதுவுமே இல்ல ஆண்டவரே. मुझे कुछ भी नहीं है இப்படி परमेश्वर। எல்லாம் நினைக்கிறீங்களா? ऐसा आप सोच रहे हो क्या? கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில வர விரும்புகிறார். परमेश्वर आज आपकी जिंदगी में आने के लिए चाहता நீங்க है। அவரை ஏற்றுக்கொண்டீர்களானால் यदि आप उनको स्वीकार करेगा तो அவர் உங்களுடைய வாழ்க்கையில வந்து वो आपकी जिंदगी में அந்த आकर தலைகுனிவான வாழ்க்கையெல்லாம் ஆண்டவர் எடுத்து போட்டு वो सिर झुका हुआ पूरा जिंदगी परमेश्वर को ஒரு पकड़ தலை कर நிமிரக்கூடிய வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்படுத்துவார். वो सिर उठा के जो देखने के लिए जीवन को परमेश्वर को देगा। இப்பொழுது உங்கள் மத்தியில கடந்து வந்திருக்கிறார். अभी आपके बीच में आए हैं, யாரெல்லாம் நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்களோ जो कुछ उनको स्वीकार करता है அவர்களுடைய இருதயத்துக்குள்ள ஆண்டவர் வர விரும்புகிறார். उनके हृदय में परमेश्वर आने की चाहता है, அவர்களுடைய வீட்டுக்குள்ள ஆண்டவர் வர விரும்புகிறார். उनके घर में परमेश्वर प्रवेश करने चाहता है, உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். आपकी जिंदगी को परमेश्वर बदलने की चाहता है, உங்களுக்கு சந்தோஷமும் களிப்பும் மகிழ்ச்சியும் ஆண்டவர் கொடுத்து ஒரு கனமான வாழ்க்கை அமைக்க ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறார். आपके जो आनंद और खुश के सब जिंदगी देकर एकदम हरियाली जिंदगी में देने के लिए परमेश्वर चाहता है। அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, प्यारे प्रभु के बच्चे, இந்த நாள்ல நீங்க அவரை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? इन दिनों में आप उनको स्वीकार करने के लिए चाहते हो क्या? நீங்க எதுவுமே செய்ய வேணாம், உங்க இருதயத்தை மட்டும் அவருக்கு ஒப்பு கொடுத்தா போதும். आप कुछ भी करने की जरूरत नहीं, सिर्फ आपके केवल आपके हृदय को देगा तो बस हो गया। நீங்க இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு आप जो स्थान में घुटने टेकर ஆண்டவர்ட்ட இப்படியா சொல்லுங்க, प्रभु से ऐसा कहो, ஆண்டவரே நாங்க உம்மை அழைக்கிறோம் ஆண்டவரே, परमेश्वर हम आपको बुलाता நீங்க है, எங்களுக்கு தேவை ஆண்டவரே, आप हमें जरूरत है, நீங்க எங்களுடைய வாழ்க்கையில வாங்க ஆண்டவரே, आप हमारी जिंदगी में आए, எங்களுடைய தலைகுனிவான வாழ்க்கையெல்லாம் எடுத்து போடுங்க, हमारे सिर झुका हुआ जिंदगी को बदल निकाल के फेंक दो, நாங்க உண்மை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுங்க. हम आपको विश्वास करते हैं करके இந்த आप कहो। நாள்ல ஒரு அற்புதத்தை ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். इन दिनों में परमेश्वर के अद्भुत कार्य आपकी जिंदगी में ஆண்டவர் करेगा। சொல்லுகிறார், நீங்க சோதித்து பாருங்க. परमेश्वर कहता है आप जो चक्कर देखो, நீங்க எதை வச்சு நீங்க சோதித்து பார்க்க வேண்டும்? आप किसको रख के चक्कर देखना है, அவர்கிட்ட கேட்டு சோதித்து பாருங்க. उसके पास मतलब पूछ कर उसको चक्कर देखो। நீங்க அவர்கிட்ட கேட்ட பிறகு அவர் கொடுக்காம இருக்கவே மாட்டாரு. आप उनके पास पूछने के बाद भी वो नहीं देगा। அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, परमेश्वर प्यारे परमेश्वर के बच्चे, ஒவ்வொரு பெண்களையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். हर एक स्त्री को महिलाओं को परमेश्वर देखता है। இதை இந்த சத்தத்தை யாரெல்லாம் கேக்குறீங்களோ, इस आवाज को जो कुछ सुन रहे हो, உங்களுடைய இருதயம் இந்த நாள்ல ஒரு மெழுகு போல உருகி கர்த்தரிடத்துல நீங்க அழுறீங்க. जो इस वचन को सुनते आप जो मेणबत्ती के समान पिघल कर रोते हो, ஆண்டவரே நான் இந்த சூழ்நிலை இருக்கிறேன், என்னால சொல்ல முடியலன்னு. परमेश्वर में इस परिस्थिति में हूँ, मुझे बोलने के लिए नहीं हो रहे करके, ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், लेकिन प्रभु कहते
कहता है, நான் உன்னை உயர்ந்த ஸ்தானத்துல வைக்கும்படியாக உன் பக்கத்துல இருக்கிற மகளே, मैं तुझे उन्नति स्थान में रखने के लिए मैं तेरे बगल में खड़ा हूँ। கவலைப்படாத, तू चिंता मत कर, நீ எதை குறித்தும் கலங்காத, तो किसी बारे में घबराने की जरूरत नहीं है। உனக்காக என்னை ஒப்பு கொடு அப்படின்னு சொல்றாரு. मेरे लिए तू अर्पण कर करके परमेश्वर कहता है। ஆமென். आमीन। இந்த நாள்ல நீங்க அதை செய்வீர்களானால் यदि इन दिनों में आप उसे करेगा तो வருகிற நாட்கள் ஒரு பெரிய மகிமையை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு பெரிய சந்தோஷத்தை பார்ப்பீர்கள். आने वाले दिन में जो बड़ा महिमा, बड़ा खुशी को, आनंद को आप देखेंगे। உங்களுக்கு ஏதாவது அற்புதங்கள் ஆண்டவர் செய்தால் எங்களுக்கு சாட்சிகளாக எழுதுங்கள். यदि कुछ परमेश्वर आपके लिए कुछ अद्भुत करेगा तो मेरे हमको गवाही से तरह लिखो। அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்பு நாங்க ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புவீர்களானால் எங்களுடைய நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. यदि आपके लिए कुछ प्रार्थना की जरूरत है, कुछ प्रार्थना की विनती है कि तो हमारे नंबर को संपर्क करिए। நீங்க வெட்கப்படாதீங்க. आप मतलब शर्मा मत, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். प्रभु आपके संग है। கர்த்தர் நம்ம அனைவரோடு இருக்கிறார். परमेश्वर हमारे सबके संग है। கண்டிப்பாக நாங்க ஜெபம் பண்ணுவோம். जरूर हम प्रार्थना करेंगे, ஏன்னா நாங்க ஒரு ஜெப குழுவா சேர்ந்து இருக்கிறோம். क्योंकि हम एक जो प्रार्थना के झुंड के साथ मिले हैं। அநேக காரியங்களுக்காக நாங்கள் ஜெபித்து விடுதலை பெற்றிருக்கிறோம். हम बहुत सारे कार्य के लिए हम प्रार्थना करके छुटकारा पाया है। நீங்களும் உங்களுடைய காரியங்களை எங்களுக்கு எழுதுவீர்களானா நாங்க கண்டிப்பாக அதற்காக ஜெபம் பண்ணுவோம். आप भी हम आपके कुछ कार्य के लिए प्रार्थना के लिए लिखेगा तो भी हम जरूर आपके लिए प्रार्थना करेंगे। அது கர்த்தர் கண்டிப்பாக உங்களுடைய எல்லா காரியங்களையும் விடுவித்து உங்களுக்கு நன்மை செய்வார். परमेश्वर जरूर आपके सारे कार्य को छुटकारा देकर आपको चंगाई करेगा। ஆமென். आमीन। हालेलुया, 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 हालेलुया। मुक्ति का नायक जे मुझे देता है, मुझ में हो जीवित है, कितना आनंद है। मुक्ति का नायक जय मुझे देता है, मुझ में हो जीवित है, कितना आनंद है। मैं गाते गाते रहूंगा, रोज नाचते नाचते गाऊंगा। मैं गाते गाते रहूंगा, रोज नाचते नाचते गाऊंगा। और दौड़ते दौड़ते सुनाऊंगा, और दौड़ते दौड़ते सुनाऊंगा। मेरा यीशु जिंदा हुआ, मेरा यीशु जिंदा हुआ। मुक्ति का नायक जय मुझे देता है, मुझ में हो जीवित है, कितना आनंद है। मुक्ति का नायक जय मुझे देता है, मुझ में वो जीवित है, कितना आनंद है, कितना आनंद है। हालेलुया, 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 हालेलुया। நான் ஒரு சிறிய ஜெபம் செய்து இந்த செய்தியின் பாகத்தை முடிப்போம். अभी हम छोटे से प्रार्थना करके इस संदेश को हम खत्म करेंगे। கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. प्रभु आपके हर एक के संग रहेंगे। ஆமென். आमीन। நீங்க இருக்கிற இடத்துல உங்க முழங்கால் படியிட்டு आप जिस स्थान में हो उस स्थान में घुटने टेककर என்னோட சேர்ந்து நீங்களும் ஜெபிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். मेरे साथ मिलकर प्रार्थना करने के लिए विनती करता हूँ। கர்த்தர் இந்த நாள்ல प्रभु इन दिनों में உங்கள் மத்தியில் அற்புதம் செய்ய போகிறார். आपके बीच में अद्भुत करने वाला है। நீங்க ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்க கர்த்தரிடத்துல நீங்க இதை பார்த்து கொண்டிருக்கிற யாரோ ஒருத்தர் இந்த ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்க உடைஞ்சு போய் இருக்கிறீங்க. आप जो देखने वाले कोई व्यक्ति कुछ कार्य में जो टूटा हुआ है, கர்த்தர் அதை காண்பிக்கிறார். प्रभु उसे दिखाता है। ஒரு சகோதரி एक जो बहन है, அழுது கொண்டு இருக்கிறீங்க. रोते हो, என்னால முடியல ஆண்டவரே, उससे नहीं हो रहा है, எனக்கு யாருமே இல்ல ஆண்டவரே, मुझे कोई नहीं, நான் परमेश्वर எல்லாத்தையும் இழந்துட்டேன், ये सब कुछ को என்னால தலை நிமிர்ந்து வாழ முடியல. मुझे सिर उठा के देखने नहीं हो रहा है। இதெல்லாம் நீங்க சொல்லி புலம்புறீங்க. ऐसा बोल के बुड़बुड़ाते हो, என்னை யாரு விடுவிப்பாங்க? मुझे कौन मतलब छुटकारा देगा? என்னை யாருமே பார்க்கலையே, मुझे कोई नहीं देखता है, யாருமே இல்லையா?
कोई नहीं है क्या? இனிமே என்னால எழுந்து நிமிர்ந்து நிக்க முடியாதா? अभी से मुझे खड़े होकर सीधे देखने नहीं होगा क्या? இப்படி எல்லாம் நீங்க யோசிக்கிறீங்க. ऐसा आप सोचते हो? இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, आज प्रभु आपसे कहने वाला वचन, கர்த்தர் உங்கள் அருகில் இருக்கிறார். प्रभु आपके बगल में है, அவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். वो आपको देखता है, அவர் உங்களுடைய சூழ்நிலையை மாற்றப் போகிறார். वो आपकी परिस्थिति को बदलने वाला है। நீங்க ஒரு தலை நிமிர்ந்த வாழ்க்கைக்குள்ள கடந்து போற போறீங்க. आप मतलब सिर सीधा हुआ जिंदगी आप पाने वाले हो। அதற்காக நீங்க கர்த்தரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. इसलिए आप परमेश्वर को विश्वास करके उसको स्वीकार करो। நீங்க அவரை ஏற்றுக்கொண்டால் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய எல்லா வாழ்க்கையும் ஆண்டவர் மாற்றி விடுதலையின் வாழ்க்கை ஆண்டவர் கொடுப்பார். यदि आप उनके विश्वास करके उनको स्वीकार करेगा तो आपकी जिंदगी पूरा परमेश्वर बदल के अच्छा करेगा। இன்றைக்கு உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். आज हम आपके लिए प्रार्थना करने वाले हैं। நீங்களும் எங்களோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. आप भी हमसे मिलकर प्रार्थना ஆண்டவரோட உங்க அந்த மெல்லிய குரல்ல பேசுங்க. वो छोटा सा आवाज की तरफ परमेश्वर के साथ बात करो। உங்களுடைய இருதயத்துல நீங்க பேசுங்க. आपके हृदय में हमसे बात करो। நீங்க பேச மாட்டீங்களா? இந்த கர்த்தர் ஆவலாக உங்கள் பக்கத்துல நின்று கொண்டிருக்கிறார். परमेश्वर आपके बगल में खड़ा है कि आप बात नहीं करोगे करके वो चाहता है। உங்களுக்கு அற்புதம் செய்ய விரும்புகிறார். आपके लिए अद्भुत करने के लिए चाहता है। எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ज्यादा से प्रेम करने वाले हमें स्वर्गीय पिता, இந்த நாளில கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு சகோதரிகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. दिनों में सुनने वाले हर बहन लोग की स्त्री लोग की हम प्रार्थना करते हैं। கர்த்தாவே, இதே போலதான இந்த 4 சகோதரிகளை நாங்க பார்த்தோண்டவே, हम जो 4 तरह की जो स्त्री को हम देखा है परमेश्वर, அந்த விபச்சார ஸ்திரியுடைய வாழ்க்கை போல ஒரு தலை குனிந்த வாழ்க்கை, जो विपचारी की स्त्री के समान जो सिर झुका हुआ जिंदगी, நகோமியை போல ஒரு கசப்பான வாழ்க்கை, नहोमी तरह जो कड़वापन की जिंदगी, மார்த்தாள் மரியாதை போல யாரும் இல்லாத ஒரு வாழ்க்கை, माता मरियम की तरह कोई भी नहीं करके जो जिंदगी, அந்த 18 வருடம் கூனியாக இருந்த அந்த சகோதரி, जो 18 साल कुबड़ी स्त्री, பிசாசு அவளை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார். शैतान उन्हें गुलामी में रखा था। இப்படிப்பட்ட சூழ்நிலையில யாரெல்லாம் இருக்கிறார்களோ, எந்தெந்த பெண்கள் இருக்கிறார்களோ, ऐसा परिस्थिति में कोई जो महिला और स्त्री हो, அவர்கள் எல்லாம் விடுதலையாக்குவீராக ஆண்டவரே. सबको आप छुटकारा दे दो இந்த परमेश्वर। வேலையில ஆண்டவரே, கண்ணீரோடு நிற்கிறதான அந்த சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. दिनों में आंसू के साथ जो खड़ी बहनों के लिए हम प्रार्थना அந்த करते हैं। சகோதரியை நீர் விடுவிப்பீராக ஆண்டவரே. उस बहन को आप छुटकारा दीजिए परमेश्वर। ஆண்டவரே, நீர் எல்லா கசப்பான வாழ்க்கையை எடுத்து போட்டு ஒரு சந்தோஷமான ஒரு தலை நிமிர்ந்த வாழ்க்கையை நீர் கொடுப்பீராக ஆண்டவரே. सारे कड़वापन की जिंदगी हटा के फेंक कर परमेश्वर की जिंदगी भरा खुशी भरा हुआ जिंदगी दे दो परमेश्वर। உமக்கென்று சாட்சியாக ஜீவிக்க நீங்க உதவி செய்யும். आपके लिए जो गवाही जिंदगी जीने के लिए आप कृपा कीजिए। வருகிற நாட்களில் எங்களுக்கு சாட்சி எழுதி நாங்களும் சந்தோஷப்படத்தக்கதாக நீங்க உதவி செய்யும். आने वाले दिन में हमारे लिए गवाही लिखकर हम खुश होने के लिए आप कृपा कीजिए। அந்த சகோதரியை கொண்டு அநேகருக்கு நீங்க பயன்படுத்த போறீங்கப்பா. उन बहन को लेकर आप कई लोगों के बीच में इस्तेमाल करने वाले हैं। அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். इसलिए हम आपको धन्यवाद करते हैं। இந்த இவ்வளவு நேரமும் கர்த்தாவே, இந்த வார்த்தையை கேட்டதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. अभी तक जो वचन सुना हमने हर एक बच्चे को आप आशीष कीजिए। இந்த वचனம் ஒவ்வொரு இருதயங்களில் பேசட்டும் ஆண்டவரே. ये वचन हर एक हृदय में बात करने दो। ஆண்டவரே, கசப்பாக இருக்கிற வாழ்க்கையெல்லாம் நீர் கழிப்பாக மாற்றுவீராக ஆண்டவரே. परमेश्वर सारे जो कड़वापन की जिंदगी आप बदल के मतलब उनकी जिंदगी में आशीष कर दो। பிசாசு அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதான குடும்பங்களை அவனுடைய கையிலிருந்து நீர் விடுவிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். जो शैतान ने गुलामी में रखा हुआ जो परिवार को परमेश्वर के हाथ से छुड़ाकर उनको मतलब जिंदगी देने के लिए प्रार्थना करते हैं। பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. पवित्र आत्मा हमारे बीच में इसे धन्यवाद करते हैं। ஒவ்வொரு குடும்பங்களிலும் நீர் போய் கிரியை செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். हर एक परिवार में जाकर क्रिया करने वाले इसे धन्यवाद करते हैं। மீதியான நேரம் அனைத்தையும் உங்களுடைய சமூகத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். बाकी के समय पूरा आपके हाथ में सौंपते हम दिन करते हैं। மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. का यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हैं अच्छे पिता। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. प्रभु आप सभी को आशीष करें। ஆமென். आमीन।